கொள்ளு வேலைங்க, கொள்ளு பட்டுற கொள்ளுவாள் கத்தி சூரி இதெல்லாம் அடிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து இந்த பேனல் சீட் யூஸ் பண்ணி. ஆமாங்க ஆமாங்க, சாலை போட்டுக்கிறோங்க. அது ஒழுகுதுன்னு இந்த பேனல் சீட் போட்டுருக்கோம். வேற பேனல் சீட் போட்டிருக்கீங்களா இல்ல உள்ள இது போட்டிருக்கீங்களா? இல்ல உள்ள தென்னை சீட் போட்டு மேய்ஞ்சிருக்குங்க. ஓகே ஓகே, அது வந்து ஒழுகுறதுக்காக இந்த பேனல் சீட் போட்டிருக்கீங்க. ஆமா ஆமா, ஒழுகுறதுக்காக போட்டு. சரி, இப்ப எவ்வளவு வருஷம் ஆகுது நான் போட்டு? 5 வருஷம் ஆகுதுங்க. 5 வருஷம் ஆகுது. இப்ப இது எப்படி ஃபிட் பண்ணிருக்கீங்க? தென்னை சீட் ஆல்ரெடி போட்டிருக்கீங்க கிணங்கிட்டு. கீழே வந்து ரீப்பர் செட் பண்ணி அதுக்கு மேல ஆணி அடிச்சிருக்கிறோம். பக்கம் பக்கமா ஆணி போட்டுக்கிறோம். இப்ப இது கிலோ எவ்வளவுன்னு வாங்கிருந்தீங்க? கிலோ 200 ரூபாங்க. டோட்டலா எவ்வளவு செலவாயிருக்கும் இந்த டோட்டலானா? இது ஒரு 1200 ரூபா ஆச்சுங்க. அந்த அடிக்கிற ரீப்பர் எல்லாம் ஒரு 2 ரூபாய் இருக்குங்க சார். டோட்டலா 2 ரூபாய் இருக்கு. சரிங்க. இப்போ இது போட்டதுனால என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறீங்க? ஆல்ரெடி உள்ள கீத்து இருக்குது, அதுக்கு மேல இது போட்டதுனால என்ன பெனிஃபிட் இருக்கு? பெனிஃபிட்னா கூலிங்கா இருக்குதுங்க, ஒழுகுறதும் இல்ல. 5 வருஷம் நீங்க மாத்த தேவையே கிடையாது. அதெல்லாம் மாத்த தேவையில்லைங்க. ஒரு எவ்வளவு வருஷம் தோராயமா இருக்குங்கண்ணா? 10 வருஷம் சொல்லிருக்காங்க. 5 வருஷம் இருக்குது, ஆனா எந்த டேமேஜ் இல்ல. போட்டு 5 வருஷம் ஆகுது, எந்த பிரச்சனையும். ஆமாங்க. சரி, உள்ள பாக்கலாங்களா? அப்படியே பாருங்க, உள்ள பாருங்க. கீத்து வந்து மேஞ்சி 1 வருஷம் அழிச்சுதான் அந்த இதே போடுச்சு. கீத்தெல்லாம் இத்து போயிடுச்சுன்னு, அதனால நல்லா இருக்குது. ஒழுவ ஆரம்பிச்சது. தகரம் போட்டா செலவு அதிகமாகுது, அதனால பேனர் சீட் போட்டுக்குங்க. நல்லா இருக்குது. ஓகே, தகரத்துக்காக இது வந்து எவ்வளவு கம்மியா இருக்கு? தகரத்துக்கு இதுக்கு ஒரு 2-3 ரூபாய் செலவு கம்மியாகுங்க. டோட்டலா தகரத்துக்கு போட்டா ஒரு 10 ரூபாய் கிட்ட ஆயிருக்கும். ஆமா ஆமாங்க, தகரம் போட்டா எச்சு ஆகுங்க செலவு. இது வந்து ஒரு 2000 ரூபாயில உங்களுக்கு முடியும். அவ்வளவுதாங்க, 2000. சரி, ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம், சந்தோஷம். நன்றி.